ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நமக்கு பல மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது, தவறான நம்பிக்கைகள் நிறைய இருக்குது வாழ்க்கையில். ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி என்னென்ன தவறான நம்பிக்கைகள் நம்ம வச்சுருக்கிறோன்றதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். முக்கியமாக திருமணமான தம்பதிகள் செக்ஸை பற்றி, அவங்களுடைய விருப்பங்களை பற்றி ஃப்ரீயாக பேசிக்குவாங்கன்னு எல்லோரும் நினைக்கிறோம். ஆனால் அது உண்மை இல்லை. திருமணம் ஆகாத தம்பதிகளைப் போலவே, பெண்களைப் போலவே, திருமணமான தம்பதிகளும் செக்ஸை பற்றி ஓப்பனாக பேசிக்கொள்கிறதில்ல. ரொம்ப தயக்கமும் குழப்பமாக வாழ்க்கை நடத்துகிறாங்க. அடுத்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, செக்ஸ் எல்லா விஷயங்களையும் சரி பண்ணிடும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். செக்ஸ் பெருமளவுக்கு ஒரு சூதனிங் எஃபெக்ட் இருந்தாலும் கூட எல்லா பிரச்சனைகளையும் செக்ஸை சரி பண்ணுறதில்ல. செக்ஸை நல்லா பண்ணுற தம்பதிகள் கூட பெரிய அளவுக்கு சண்டை போட்டு பின்னால் டைவர்ஸ் வாங்கி பிரியலாம். செக்ஸ் எல்லாற்றையுமே எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துறாது. அடுத்து மூன்றாவதாக நம்ம நம்புறது ஆண்கள் தான் பெண்ணினுடைய உச்சகட்டத்திற்கு காரணமாக இருக்கிறாங்க, அவங்க தான் உச்சகட்டத்துக்கு கொண்டு வரணும். அந்த மாதிரி ஒரு பெண் உச்சகட்டத்துக்கு வரலைன்னா ஆண் தான் காரணம் என்று நினைக்கிறோம். அது ஒரு சரியான விஷயம்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அதில் நிறைய தவறுகள் இருக்குது. பெண் பல நேரங்களில் குழப்பத்தினால அதுவும் மூன்றாம் உலக நாடுகளில், இந்தியா போன்ற நாடுகளில் பெண்கள் பல பிரச்சனைகளால் உச்சகட்டமே அடைய முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கே உச்சகட்டம் அடையிறது எப்படின்னு தெரியாமலே இருக்கலாம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி உங்கள் பார்ட்னர் விரும்பினால், நீங்கள் மனம் ஒப்பினாலும் ஒப்பாட்டியும் தாம்பத்திய உறவு கொண்டாகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓரளவுக்கு அது சரின்னா கூட எல்லா நேரமும் அப்படி போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது பட்சத்தில், கருத்து வேறுபாடுகள் இருக்குது, செக்ஸ் இப்போ வேண்டான்னு நீங்கள் நிச்சயமாக நினைக்கும்போது சில நேரங்களில் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். அதே மாதிரி 99% திருமணம் என்பது செக்ஸ் தான் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது அப்படி இல்லை. மேரேஜில் நிறைய காம்போனண்ட் இருக்குது, அதில் செக்ஸும் ஒரு காம்போனண்ட். ஆனால் முக்கியமான காம்போனண்ட் அது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். நான் அரியலூர்லேருந்து ராஜகோபால் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் ராஜகோபால். சார், இப்போ மேரேஜ் ஆகி 1 year ஆகுது சார். சரிங்க. இப்போ குழந்தை இல்லை, குழந்தை இல்லதுக்கு காமிச்சதுக்கு கவுண்டிங் கம்மியாக இருக்குன்னாங்க. சரி. கவுண்டிங் தான் பிலோ 5 million அந்த இதுன்னு சொல்கிறாங்க. சரிங்க. அது சார் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதான் என்ன சொல்லி முதல்ல என்ன காரணங்கள்னு பார்க்கலாங்க. இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில காரணங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஒன்று புரோலாக்டின் என்ற ஹார்மோன் அதிகமாக இருக்கா, இல்லை டெஸ்டோஸ்டிரான் என்ற ஹார்மோன் குறைவாக இருக்கா, இதெல்லாம் பார்த்து சரி பண்ணலாம். அடுத்ததாக வேரிகோசீல் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவும் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் சரி பண்ணால் விந்தணுக்கள் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. மருந்து மாத்திரைகள் ரொம்ப லிமிட்டடாக 1% 2% உதவி செய்யலாம். ரொம்ப காஸ்ட்லியான மருந்து சாப்பிட்றதுனால இம்ப்ரூவ் ஆகிடும்னு சொல்ல முடியாது. அடுத்ததாக நீங்கள் சில நேரங்களில் விந்தணுக்கள் ரொம்ப குறைவாக இருந்தால் இருக்கிற அணுக்களை வச்சு கருத்தரிக்கக்கூடிய ICSI போன்ற முறைகளுக்கு நீங்கள் போக வேண்டியது இருக்கும். ICSIன்னு அந்த முறைகளுக்கு நீங்கள் போக வேண்டியது இருக்கும். அந்த முறைகளில் நீங்கள் குழந்தையோடு போகலாம். சரி. இப்போது திருமணத்தில் 99% முக்கியமான விஷயம் செக்ஸ் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அப்படி இல்லை. செக்ஸ் ஒரு முக்கியமான பார்ட்டு தான். ஆனால் செக்ஸ் முழு திருமணமே செக்ஸுன்னு எடுத்துக்க முடியாது. அதே போல் நீங்கள் ஒரு அஃபேர் இருந்ததுன்னா, அவங்களுக்கு வேறு ஒரு தொடர்பு இருந்தால் செக்ஸ் சரியில்லை அப்படின்னு நம்ம நிறைய பேர் எடுத்துக்கிறோம். வீட்டில் செக்ஸ் இல்லாதனால தான் வெளியே பண்ணுறாங்க. அப்படி இல்லை. அந்த மாதிரி ஒரு பொருளை எல்லா நேரமும் எடுத்துக்க முடியாது. அதுக்கு வேறு நிறைய காரணங்கள் இருக்குது. அதே போல் வாய்வழி தூண்டுதல் ஒரு முழுமையான செக்ஸ் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதுவும் உண்மை இல்லை. வாய்வழி செக்ஸ்லேயே முழுமையான செக்ஷுவல் ஒரு உணர்வுகளை அடைய முடியும் 2 தம்பதிகளும். அதே போல் வேறு என்னென்ன
குழப்பங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். உங்களுக்கு செக்ஸ் வீட்டில் சரியாக கிடைக்கல அப்படின்னா வெளியே செக்ஸை தேடுறதில் தவறில்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது உண்மை அல்ல. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? பேசுகிறேன். யாருங்க? வெள்ளிவாக்கம். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். அதாவது நான் வந்து கைப்பழக்கம் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதத்துக்கிட்ட பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. பார்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது இதாகவே மாட்டேங்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ அதுக்கு என்ன இது பண்ணலாம் சார்? கைப்பழக்கம் பண்ணதுனால என்ன ஆச்சு உங்களுக்கு? அதாவது பார்த்தீங்கன்னா பழைய அந்த இது இருக்கு இல்லையா, அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா? ஆமாம். அது மாதிரி இருக்க மாட்டேங்குது இப்போ. அதாவதுங்க, செக்ஸ் பற்றிய உங்கள் மனநிலை ரொம்ப முக்கியங்க. சுய இன்பம் பண்ணுறதுனால எனக்கு ஆபத்து இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணும். சுய இன்பம் வந்து நார்மல் அப்படின்னு நீங்கள் சரியாக உணர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் இது ஏற்படுத்தாது. இல்லை, இப்போ விட்டுட்டு நான் ஒரு 10 மாதம் கிட்ட பண்ணிட்டு இருந்தேன். இப்போ விட்டுட்டேன். அது பழையபடி அது கொண்டு போகிறதுக்கு என்ன உணவுகள் இருக்கலாம் சார்? முதல்ல இந்த பயத்தை விட்டாலே பழையபடி போயிடும். நீங்கள் அதை இப்போ கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்க வரைக்கும் நீங்கள் சரியாக முடியாது. ஓகே. இந்த பயத்தை இந்த மாதிரி இதனால் எனக்கு நோய் வரும், பிரச்சனை வரும் நீங்கள் பயப்படுற வரைக்கும் உங்களுக்கு எந்த வகையிலையும் சரியாகாது. அதாவது திருமண உறவில் நல்ல செக்ஸ் கிடைக்கலன்னா திருமணத்திற்கு வெளியாக செக்ஸை தேடுறதுல தவறு இல்லை அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்குது. அதுவும் தவறு. அதே மாதிரி பல நேரங்களில் மருத்துவர்கள் செக்ஸை பற்றி எளிமையாக பேசிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். கவுன்சிலர்ஸ், மருத்துவர்கள், இல்லை பல நேரங்களில் மருத்துவர்களும் சாதாரணமாக நீங்கள் பார்க்கக்கூடிய மருத்துவர்களும் செக்ஸை பற்றி பேசுகிறதுல நிறைய குழப்பங்கள் வச்சுருப்பாங்க. அவங்களும் எளிமையாக அதை பற்றி பேசி உங்களுக்கு தீர்வு சொல்கிறதுல பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம் சார். குட் ஈவினிங். சொல்லுங்கள் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், நான் பெங்களூர்லேருந்து சேகர் பேசுகிறேன் சார். சேகர், சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி எனக்கு கல்யாணம் ஆகி 4 years ஆச்சு சார். வெரி குட். சொல்லுங்கள் சார். அதில் 2 times அபார்ஷன் ஆயிடுச்சு சார். 6 months ஒரு 7 months. ஓகே. அந்த கர்ப்பப்பை வாய் வந்து ரொம்ப சின்னசா இருக்குது. அது குழந்தை கொஞ்சம் வெயிட் ஆனால் கூட அது உடஞ்சி அப்படியே ஓப்பன் ஆயிரு சார். சரிங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி அந்த மாதிரி ஆச்சு. செகண்ட் வாட்டி ஸ்டிச்சஸ் கூட பண்ணியிருந்தாங்க. ஸ்டிச் பண்ணி கூட அது ஓப்பன் ஆயிருக்கு சார். சரிங்க. என்ன பண்ணலாம் சார் அதுக்கு? திரும்ப இந்த மாதிரி ஆகிட்டு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், கர்ப்பம் ஆகிறதுக்கு முன்பாகவே கர்ப்பவாயை ஸ்டிச் பண்ணலாங்க. ஓகே சார். அது ஒரு நவீன டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக்கில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கர்ப்பமாகலாம். ஓகே. கர்ப்பம் ஆகிறதுக்கு முன்னாடியே சார்? ஆமாம், கர்ப்பமாக முன்னாலே பண்ணலாம். இப்போ சமீபத்தில் 15 முறை இந்த மாதிரி அபார்ஷன் ஆகி கர்ப்பப்பை வாயே இல்லாமல் ரொம்ப தின்னாக இருந்து கர்ப்பப்பை வாயை ஸ்டிச் பண்ணி அது போன வாரம் டெலிவரி ஆகி எல்லா பத்திரிகையிலையும் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தேன் சார். நீங்கள் நேற்று கூட பேசுனீங்களா சார்? உங்கள் ப்ரோக்ராம் பார்த்தேன். நீங்கள் சொல்லி இந்த மாதிரி செய்ய முடியுங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15 டெலிவரி அந்த மாதிரி ஆகி 15 முறை அபார்ஷன் ஆகி அதுக்கப்புறம் கர்ப்பமாகி டெலிவரி பண்ண பேஷண்ட்லாம் இருக்காங்க. இது சரி செய்ய முடியுங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஓகே சார். முற்றிலுமாக சரி செய்யலாம். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் தெரியுது, நாம் எதுவும் குழந்தைகள்கிட்ட பேச வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இது உண்மை அல்ல. ஏன்னா குழந்தைகளுக்கு ஒரு அரசல் புரசலாக இந்த சினிமா படங்களை பார்க்கும்போது கிஸ் பண்ணுறது, ஏதாவது பேசுகிறது, அதே மாதிரி அரசல் புரசலாக தெரியுமே தவிர சரியான விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. பல நேரங்களில் தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சரியான விஷயங்களை சரியான அளவில் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது தான் நன்மை பயக்கும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சார். நான் திருவள்ளூர்லேருந்து கால் பண்ணுறேன். சொல்லுங்கள். உங்கள் பேருங்க? சார், என்னுடைய பேர் ரமேஷ். சொல்லுங்கள் ரமேஷ்.
சார் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. சரிங்க. என்னன்னா எனக்கு வந்து இந்த கைப்பழக்கம் விடுற இது எனக்கு போக மாட்டேங்குது அந்த பழக்கம். சரி. ஸோ அதை விடுறதுக்கு என்ன பண்ணலாம் சார்? அதை நானும் விடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் என்னால் விட முடியல. ப்ளஸ் இன்னொரு விஷயம் வந்து அந்த அதாவது பெற்றோர்கள் பண்ணும்போது அந்த என்ன சொல்றதுன்னா நமக்கு அந்த இது கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு குழந்தை இருக்கா? இல்லை சார். கல்யாணம் எவ்வளோ நாள் ஆச்சு? ஆயிடுச்சு சார், ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. ஆணுறுப்பு வந்து முழுமையாக ஆழமாக உள்ளே போய் நீங்கள் நார்மலாக செக்ஸ் பண்ண முடியுதா? இல்லை சார். உங்கள் பிரச்சனை வேறங்க. அதாவது உங்களால் செக்ஸ் முழுமையாக பண்ண முடியல, அன்கன்சுமேட்டட் மேரேஜ். ஓகே. உங்களால் திருமணம் பண்ணி முழுமையாக செக்ஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில் 4% தம்பதிகள் இப்படி இருப்பாங்க. சரி சார். நீங்கள் கைப்பழக்கம் இல்லாமல் இருந்தீங்கன்னா நேரம் பயந்து போயிருப்பீங்க. டோட்டலாக பயந்து போய் எனக்கு ஆண்மை குறைவு, நான் வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும், கிரைசிஸ் வந்திருக்கும். நீங்கள் சுய இன்பம் பண்ணுறதுனால உங்களால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது. என்னால் சுய இன்பம் பண்ண முடியுது, ஆனால் மனைவியோட தான் செக்ஸ் பண்ண முடியலன்னு கொஞ்சம் உணர முடிகிறதுனால தான் நீங்கள் ஒழுங்காக இருக்கிறீங்க. அதனால் கைப்பழக்கம் ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை. நம்பர் 2, நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவி சேர்ந்து ஒரு சரியான செக்ஸாலஜி மருத்துவரை பாருங்கள். சரி சார். உங்கள் ப்ராப்ளம் அன்கன்சுமேட்டட் மேரேஜஸை எளிமையாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க 100%. சரி சார். இதை குணப்படுத்துறதுக்கு என்ன இது சார்? நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் எதனா எடுக்கலாம்? ஃபுட் ஐட்டத்துல எல்லாம் இது குணமாகாதுங்க. இது வந்து ஒரு மெடிக்கல் கண்டிஷன். இதுக்கு ஒழுங்கான சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் சரியாகும். சரி சார். நீங்கள் ஒரு மருத்துவரை நேரில் பாருங்கள். இதில் நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், அன்கன்சுமேட்டட் மேரேஜ்னால் என்ன, அதற்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, எப்படி அதை அணுகணும், அது இன்னொரு முறையும் நம்ம பின்னால் பேசுவோம். இப்போ வந்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு செக்ஸாலஜி மருத்துவர் அணுகி முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. 100% சரியாகலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஸோ இப்போது ஹெச்ஐவி பற்றி நம்ம நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருக்கோம். அதனால் எல்லோரும் சேஃப் செக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்குது. இது முழுமையாக உண்மை இல்லை. இன்னும் நிறைய ஹெச்ஐவி கேசஸ் உலகம் முழுவதும் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா செக்ஸ் பண்ணுறவங்கெல்லாம் சேஃபான செக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியல. அதே மாதிரி படத்தில் பார்க்குறீங்க, சென்சஸ் எடுக்கும்போது 30% ஆண்கள் ஒரு பாப்புலேஷனில் செக்ஸ் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 70% ஆண்கள் வந்து நன்றாக இருக்கிறாங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, சுரேஷ் பேசுகிறேங்க. வணக்கம் சுரேஷ், சொல்லுங்கள். செக்ஸ் பண்ணும்போது சில டைமில் விந்து வருதுங்க, சில டைமில் வரவே மாட்டேதுங்க. என்னைக்கு கடைசியாக பண்ணும்போது விந்து வரலை? ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி. 10 டேஸுக்கு முன்னால் பண்ணிங்க. எல்லோரும் செக்ஸ் பண்ணும்போது விந்து வந்த உடனே நிறுத்துவாங்க. நீங்கள் 10 டேஸ் முன்னால் செக்ஸ் பண்ணீங்க. ஏன் நிறுத்துனீங்க? பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க, ஏன் நிறுத்துனீங்க? என்னங்க? 10 நாளைக்கு முன்னால் நீங்கள் செக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. சரிங்க. விந்து வந்தோடனே எல்லாரும் செக்ஸ் பண்ணுறதை நிறுத்துவாங்க, நீங்கள் ஏன் நிறுத்துனீங்க? அது ஒரு டைம் ஒரு செக்ஸில் வருதுங்க, ஒரு டைம் வர மாட்டேதுங்க. அதனால கொஞ்சம் விட்டு. இல்லைங்க, நீங்கள் சொன்ன கேள்வி எனக்கு புரிஞ்சுது. சரிங்க. எல்லாரும் செக்ஸ் பண்ணுறாங்க, விந்து வந்தோடனே நிறுத்துறாங்க. நீங்கள் 10 நாளைக்கு முன்னால் செக்ஸ் ஆரம்பிச்சிங்க, பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஏன் நிறுத்துனீங்க? என்ன காரணத்தினால நிறுத்துனீங்க? ஏன் கண்டினியூ பண்ணல தொடர்ந்து? அதாவது இதுக்கு வந்து வீட்டில் வந்து அதாவது ஒரு 10 டேஸ் மட்டும் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒரு 10 டேஸ் பார்த்து கன்சீவராக பீரியட்ஸ் டைம் வர போகுதுங்க. அதனால கொஞ்சம் 10 நாள் இடைவெளி விட சொன்னாங்க. இல்லைங்க, உங்களுக்கு கேள்வியே புரிய மாட்டேங்குது. நீங்கள் செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. விந்து வந்தோடனே எல்லாரும் நிறுத்துவாங்க. நீங்கள் ஏன் செக்ஸ் பண்ணுறதை 10 நாளைக்கு முன்னால் நிறுத்துனீங்க? செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, ஏன் நிறுத்துனீங்க? விரைப்புத்தன்மை குறைஞ்சதா? என்னங்க? விரைப்புத்தன்மை எதுவும் குறைஞ்சி நிறுத்துனீங்களா? இல்லைங்க, விரைப்புத்தன்மை குறையறதுக்கு தான் வந்து டேப்லெட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேங்க. டாக்டர் டேப்லெட் கொடுத்துருக்காங்க. சரி விடுங்க. நீங்கள் வந்து நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், டாக்டரை நேரில் பாருங்கள், ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை பாருங்கள். சரி. இந்த மாதிரி விந்து வராத விஷயங்கள் என்னன்னு பார்த்து சரி பண்ண முடியும். பல காரணங்கள் இருக்குது. மன ரீதியான காரணங்கள் இருக்குது, ஹார்மோன்கள் பிரச்சனைகள் இருக்குது, வேறு உடல் ரீதியான பல காரணங்கள் இருக்குது. இந்த நைட்டு வந்து தூக்கத்தில் விந்து வெளியில் வர்றதுனால இது மாதிரி பிரச்சனை இருக்குங்களா? அது வர்றது தான் நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்றதுக்கு அடையாளமே. தூக்கத்தில் விந்து வர்றது நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்றதுக்கான ஒரு முழுமையான அடையாளம். அதனால எந்த பிரச்சனையும் உடம்புல வராது, ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி, இப்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும்? ஒரு தம்பதிகளுக்கு செக்ஸில் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம்? ஒன்று படம் பார்த்திங்கன்னா செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன், ஆண்மை குறைவு, இல்லை பெண்களுக்கான செக்ஸ் பிரச்சனைகள்,
பேராஃபீலியாஸ்னா செக்ஸ் டீவியேஷன்ஸ், வேறு பெண் ட்ரெஸ்ஸு ஆண் போட்டுக்கிறது, இல்லை வேறு பல்வேறு விதமாக நம்ம பார்த்த எக்ஸிபிஷனிசம், மற்றவர்களுக்கு செக்ஸ் உறுப்புகளை காட்டுறது, அதே போல் மற்றவங்களை அடித்து துன்புறுத்தி அதனால் செக்ஸ் இன்பம் காண்பது, அல்லது அடி வாங்கி அதனால் செக்ஸ் இன்பம் காண்பது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. நம்ம பல நேரம் இதை பற்றி பேசியிருக்கோம். பேராஃபிலியாஸ்னு அதை சொல்லுவோம். அதே மாதிரி ஜெண்டர் ஐடென்டிட்டி டிஸார்டர்னு இருக்குது. ஆணா பெண்ணா அல்லது மூன்றாம் பாலினமா இல்லை வேறு என்ன, அது எப்படின்னு ஒரு சொல்ல முடியாத ஒரு ஜெண்டராக, ஒரு ஆண் பாலினம் பெண் பாலினம் நிர்ணயிக்க முடியாத ஒரு பாலினமாக இருக்கலாம். அதே போல் ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மணி, சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் மணி. சார் எனக்கு மேரேஜ் 6 months ஆகுது சார். ஓகே. நல்லபடியாக செக்ஸ்லாம் நல்லபடியாக பண்ணுறோம் சார். சொல்லுங்கள். ஆனால் 6 மாதம் மணி இன்னும் கன்சீவ் ஆகலை சார். 6 மாதம் தானங்க ஆகுது மணி. 1 வருடம் வெயிட் பண்ணுங்கள். ஏன் அவசரப்படுறீங்க? சரி சார். ஏன்னா எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாரும் கேட்குறாங்க சார், இன்னும் கன்சீவ் ஆகலையா அப்படின்னு. கூட மேரேஜ் ஆனவங்களுக்கு கன்சீவ் ஆகிட்டாங்க சார். சரிங்க. அதான் மணி, நீங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், நாங்கள் கொஞ்ச நாள் தள்ளி போட்டிருக்கோங்க, எதுக்கு அவசரம் அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது உங்களுக்கு ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தம்பதிகள் கல்யாணம் பண்ணாங்கன்னா 1 வருடம் எந்த தடுப்பு முறை இல்லாமல் செக்ஸ் பண்ணி கருத்தரிக்கலைன்னா தான் பிரச்சனைன்னு எடுத்துக்கணும். சரி சார். கல்யாணம் ஆன மொதல் மாதமே பல பேர் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க ஏதாவது விசேஷம் உண்டான்னு. அதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டு பதட்டப்பட வேண்டாம். சரி சார். ஒரு பெண்ணுக்கு 30 வயதுக்கு மேலே இருந்தால் 6 மாதத்திலே கூட டாக்டர் போய் பார்க்கலாம். ஒரு சாதாரணமான தம்பதிகளுக்கு 1 வருடம் வரைக்கும் பொறுத்துருங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து மருத்துவரை பாருங்கள். ஸ்டெப்பாக உங்களுக்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டை டாக்டர்கள் கொடுப்பாங்க. அதை நீங்கள் முழுமையாக எடுத்துக்கோங்க. சரி சார். தேங்க்ஸ் சார். நன்றி நன்றி. இப்போது செக்ஸுவல் ப்ராப்ளம்னா என்னென்ன செக்ஷுவல் ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னா, அவங்களுடைய செக்ஸ் விருப்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், அல்லது விரைப்புத்தன்மை கம்மியாக இருக்கலாம், அல்லது செக்ஸ் பண்ணி உச்சகட்டம் அடைய முடியாமல் இருக்கலாம். இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறத செக்ஸ் பிரச்சனைகள்ன்ற ஒன்று டிசையர் டிஸார்டர்னு சொல்கிறோம். விருப்பத்தில் கோளாறு அல்லது விரைப்புத்தன்மை அடையாமல் இருக்கிறது, உச்சகட்டம் அடைய முடியாமல் இருக்கிறது, அதே மாதிரி வலி இருக்கிறது. ஆணுக்கோ பெண்ணுக்கோ, பெண்ணுக்கு பெண் உறுப்பில் வலி இருக்கலாம், ஆணுக்கு செக்ஸ் பண்ணும்போது ஆண் உறுப்பில் வலி இருக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம செக்ஸ் பிரச்சனைகள்னு சொல்கிறோம். இந்த பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணுறோம்? செக்ஸ் தெரப்பின்னு சொல்லித்தரோம். அதே மாதிரி வேறு சில பயிற்சிகள் சொல்லித்தரோம். ஹிப்னோதெரப்பி, பிஹேவியர் தெரப்பி, குரூப் தெரப்பி, பல்வேறு விஷயங்கள், மாத்திரைகள்லாம் நிறைய இருக்குது, நிறைய மருந்துகள் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியும். இதன் மூலமாக சரி பண்ணலாம். அடுத்து பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாசகர் இப்போ சமீபத்தில் கேட்டார், செக்ஸ் பண்ணும்போது முழுமையாக செக்ஸ் பண்ணலைன்னு. இது அவங்க மனைவிக்கும் பிரச்சனை இருக்கலாம், அதையும் சரி பண்ணணும். விந்து சீக்கிரம் வெளியேறதுன்ற நிறைய வாலிபர்கள் இல்லை திருமணமானவர்கள் சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஸ்குவீஸ் டெக்னிக் சொல்லித்தரலாம். அதே மாதிரி செக்ஸில் ஆர்வம் கம்மியாக இருக்கவங்களுக்கு சுய இன்பம் ஃப்ரீக்குவெண்ட்டாக பண்ண சொல்லலாம். உலக அளவில் சொன்ன விஷயத்தை நீங்கள் பாருங்கள், இந்த படத்தில் பார்க்க முடியும் உங்களால். ஸோ சுய இன்பம் என்பது செக்ஸ் ஆர்வம் குறைவாக இருக்கவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். ஆர்வம் அதிகமாகிறதுக்கு அது ஒரு நல்ல வழியாக இருக்கும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. சார். சார் வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் விஜயகுமார், வேலூர்லேருந்து. விஜயகுமார் சொல்லுங்கள்.
சார் எங்கள் ஒய்ஃப் 9 மந்த்ஸ் கன்சீவாக இருக்குங்க. அவங்களுக்கு வைரல் ஃபீவர் மாதிரி வந்திருக்கு. அதனால் குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? 9 மந்த்ஸில் வர்றது ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படாதுங்க. இருந்தாலும் கூட நீங்கள் அந்த ஃபீவரை டாக்டர்கிட்ட காட்டியிருப்பீங்க இல்லையா? கைனகாலஜிஸ்ட்டும் பார்த்துருப்பாங்க, டாக்டர்களும் பார்த்துருப்பாங்க. என்ன டயக்னோஸ் பண்ணாங்க, என்ன நோயின்னு? வைரல் ஃபீவர்னு சொன்னாங்களா? ஆமாம், டைஃபாய்டு லைட்டாக அட்டாக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டாங்க. டைஃபாய்டு வேறு, வைரல் ஃபீவர் வேறு. இருந்தாலும் நீங்கள் மருத்துவர் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டும் வேறுங்க. இதனால் குழந்தை பிறப்புக்கிறதுக்கு எதுவும் ப்ராப்ளம் பிரச்சனை வரும்? பொதுவாக 9 மந்த்ஸ் எல்லாம் குழந்தை முழு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோங்க. பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. சில நேரங்களில் நீங்கள் நோயினாலேயும் கொஞ்சம் தொந்தரவு வரலாம், சாப்பிடக்கூடிய மருந்துகளாலேயும் கொஞ்சம் தொந்தரவு வரலாம். இது உங்கள் கைனகாலஜிஸ்ட், உங்கள் டாக்டர்கள் பார்த்துக்குவாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி, நன்றிங்க. இப்போது சில நேரங்களில் ஒரு சிலருக்கு வந்து உச்சகட்டம் அடைய முடியாது, சில பெண்கள் உச்சகட்டம் அடைய முடியாது. ஆண்களுக்கே இந்த பிரச்சனை இருக்குது. உச்சகட்டம் அடைந்து விந்து வெளியேற்ற இயலாத ஆண்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து வைப்ரேட்டார் போன்ற சில கருவிகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி அற்புதமான மருந்துகள் இப்போ இருக்குது. வயகரா போன்ற மாத்திரைகள் இன்றைக்கி பெரிய அளவுக்கு பயன்படுத்தப்படுது. ரொம்ப பெரிய விளைவுகள், நன்மைகளை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்குது பெரிய அளவுக்கு. முன்னெல்லாம் 1998, 97 எல்லாம் கூட பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ரேட் கம்மியாக இருந்தது, பெரிய அளவுக்கு சக்ஸஸ் இல்லாமல் இருந்தது. செக்ஸ் பிரச்சனைகளுக்கு சக்ஸஸ் ரேட் வந்து லிமிட்டடாக இருந்தது. ஆனால் வைகரா டேப்லெட்டுக்கு அப்புறம் செக்ஸ் பிரச்சனைகள் வந்து பெரிய அளவுக்கு நன்றாக சரி செய்ய முடியும். கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணால் முழுமையாக சரி பண்ண முடியும். அதே போல் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கை கால் வலிப்போ இல்லை வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட சூழ்நிலைகளில் அதுக்கான எடுக்கக்கூடிய பல்வேறு மாத்திரைகள், மருந்துகள் ஆண்மை குறைவை உண்டு பண்ணலாம், செக்ஸ் பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். அதே மாதிரி வேக்யூம் செக்ஷன்னு நம்ம சொல்கிறோம், காற்றழுத்த சிகிச்சை, அதின் மூலம் வந்து ஆண்மை குறைவை போக்க முடியும். அறுவை சிகிச்சைகள், இரத்த நாளங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள், ஹார்ட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு ஸ்டென்ட்டு மாதிரி போடலாம், ஸ்டென்ட்டு போடலாம். அல்லது பினைல் ப்ராசஸஸ் என்று சில கருவிகளை ஆணுறுப்பில் வைக்கலாம். இப்படி பல்வேறு முறைகளில் சரி பண்ணலாம். பெண்களுக்கான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு பல புதிய கருவிகள், புதிய ட்ரீட்மெண்ட்லாம் வந்திருக்கு. சரி, பேராஃபீலியான்னு சொல்லக்கூடிய செக்ஸ் டீவியேஷன்ஸ் என்னென்னலாம், அதை எப்படி சரி பண்ணுறது? செக்ஸ், ஒரு சில பெண்களுடைய ஷூ, ப்ரா இதெல்லாம் எடுத்து ஆண்கள் ஒழிச்சு வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு ஒரு இன்பம் அடைவாங்க. பிரிட்டிஷ் ராணியினுடைய பெட்டிக்கோட்டில் வந்து செமன் இருக்கிறத பார்த்துட்டு ஆராய்ச்சி பண்ணப்போ அதை வாஷ் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் சர்வெண்ட் வந்து அதை வச்சு மாஸ்டர்பேட் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பல பெண்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸை வச்சு அதில் செக்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைகிறது, மாஸ்டர்பேட் பண்ணுறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், பிணங்களோட உறவு கொள்வது, இப்படி பல விஷயங்களை பேராஃபிலியான்னு சொல்லுவோம். ஒன்று வந்து எக்ஸிபிஷனிசம். இப்போ ஒரு பெண் எக்ஸிபிஷனிசம் கூட ஃபேஸ்புக்கில் ரொம்ப பாப்புலராக வந்தது. ஓவர் கோட் மாதிரி போட்டுட்ருப்பாங்க. இது காமனாக அந்த எக்ஸிபிஷனிசம் என்பது ஆண்கள் பண்ணுறது, ரொம்ப ரேராக பெண்களும் பண்ணலாம். ஒரு ஆண் வந்து பெரிய கோட் போட்டுட்ருப்பார், உள்ளாடை எதுவும் உள்ளே இருக்காது. எதிர பல பெண்கள் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னா சடனாக அந்த கோட்டை ஓப்பன் பண்ணி அவர் ட்ரெஸ் இல்லாமல் முழுமையாக நிர்வாணமாக அந்த பெண்கள் முன்னால் தோற்றமளித்து அந்த பெண்களை திடுக்கிட வைக்கிறது. இது மாதிரி ஒரு பெண் காட்டி ஃபேஸ்புக்கில் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ரொம்ப வந்துக்கிட்டு இருந்தது. இதுக்கு பேர் எக்ஸிபிஷனிசம், வெளிக்காட்டுதல் அப்படின்னு. அதே மாதிரி ஃபெட்டிசம், சின்ன சின்ன பொருட்கள், பெண்கள் யூஸ் பண்ணுற பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஒரு இன்பம் காண்கிறது. ஃப்ரெட்டரிசம், இந்த கூட்டமாக இருக்கிற பஸ்ஸில் பெண்கள் ட்ராவல் பண்ணும்போது பின்பக்கமாக ஆணுறுப்பை வச்சு பெண்களுடைய பின்புறத்தில் வந்து உரசுறது, அதனால் சில பேருக்கு விந்தே வந்துடும் அந்த பஸ்ஸிலே. அது வந்து ஃப்ரெட்டரிசம், அதை தேய்க்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? காமராஜ் சாரா? நான் தான் பேசுகிறேங்க. ஐயோ, ரொம்ப அபூர்வம் சார் இங்கே கிடைக்கிறது. எங்கேருந்து யார் பேசுகிறீங்க சார்? அண்ணா நகர்ந்து, நான் ஒரு இன்ஜினியரு. சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். சிவில் இன்ஜினியர், 59 வயசு ஆகுது சார். சொல்லுங்கள் சார். இப்போல்லாம் உறவு கொள்ள முடியுமா சார்?
59ல் 89 வரைக்கும் நீங்கள் நல்லா செக்ஸ் பண்ணலாங்க, என்ன ஒன்றும் சார் பிரச்சனை இல்லை. சொல்றாங்க சார், 3 வருஷமா ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது, சுகர் குறைஞ்சிருச்சு. அதாவது சார், ஆ உங்கள் ஆணுறுப்பு வந்து நல்ல விரைப்புத்தன்மை அடையலைன்னா ஆ உங்களுக்கு உடல்லையோ மனதிலையோ ஆ பிரச்சனை இருக்குன்னு எடுத்துக்கிட்டு ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஆ மறுபடியும் ஆணுறுப்பு நல்ல விரைப்புத்தன்மை அடைகிற வரைக்கும் சரி பண்ணிக்கணும். ஆ ஆ ஆணுறுப்பு தான் உங்களுடைய ஆரோக்கியத்தினுடைய அடையாளம். ஆ ஆணுறுப்பு நல்ல விரைப்புத்தன்மை அடையலைன்னா ஆ உடலிலும் சரி மனதிலையும் சரி எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு எடுத்துக்கணும். பல ஆய்வுகள், உலகம் முழுவதும் நடந்த ஆய்வுகள், ஆணுறுப்பு விரைப்புத்தன்மை குறைந்தவர்கள் 1.5 வருஷம் 2 வருஷம் அல்லது 3 வருஷத்துக்குள்ளே ஹார்ட் அட்டாக் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டாங்கன்னு பல்வேறு ஆய்வுகளில் திரும்ப திரும்ப வந்திருக்கு. அதனால் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம இந்த நிகழ்ச்சியிலே பல முறை பேசியிருந்தோம். 82 வயதான பழைய அண்டை மாநிலத்தினுடைய கவர்னர் வந்து பெண்களோட உறவு கண்ட காட்சிகள் எல்லாம் டிவியிலே ஒளிபரப்புனதெல்லாம் பார்த்துருப்பீங்க. 82 வயதான ஒரு கவர்னரால் உறவு கொள்ள முடியும் அப்படின்றது, நீங்கள் 58 தான் ஆகுது உங்களுக்கு வயது. அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செக்ஸ் வச்சுக்க முடியும். அது நல்லது, உங்கள் வாழ்க்கையை ஒரு சந்தோஷமான விஷயமாக்கும், நீண்ட நாள் வாழ்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். கேன்சர் வர்றதுனுடைய வாய்ப்பு குறையும், ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறையும். இப்படி பல நன்மைகள் இருக்குது. இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கு, தோராயமாக நம்ம சொல்லலை, நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். இன்னும் நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். செக்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த நிகழ்ச்சியில் எங்களோட பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 7810007788 என்ற எண்ணுக்கோ 7305577888 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.